வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு டெய்லி நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த செஷன்ல நம்ம ஜனவரி 11, 2026 தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்க்க போறோம். இது அருண் சார் மற்றும் அருண் அகாடமியின் நிபுணர் குழு உறுப்பினர்களால் ரொம்ப கவனமா தயாரிக்கப்பட்டது. ஆமா, சமீபத்திய தேர்வுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ஜெனரல் ஸ்டடீஸ் தலைப்புகளை விட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வருது. கரெக்ட். அதனால இது ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான அப்டேட், நாங்க 7 தலைப்பு வாரியாக கரண்ட் அஃபேர்ஸ் 2025 வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம். அதை நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் செஞ்சு பார்க்கலாம். ஆமா, அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த செஷன் உங்களுடைய வரவிருக்கும் ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமாக கேளுங்க. சில சமயம் விளக்க பகுதியிலிருந்து கூட நேரடியா கேள்வி வரலாம். ஆமா, கண்டிப்பா. பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐகானை அழுத்துங்க. அப்போவா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸும் பயனுள்ள தகவல்களும் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, கேள்வி எண் 1. On which date is National Human Trafficking Awareness Day 2026 observed? தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் 2026 எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 11th ஜனவரி. 11th ஜனவரி, அதாவது ஜனவரி 11. சரி, எதுக்காக இந்த நாள் இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது? மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம்னா என்ன? இது ஒரு ரொம்ப சீரியஸான பிரச்சனை, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங். ஆமா, இந்த குற்றத்தோட தீவிரத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும், இதுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து போராடணுங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுலாம் இந்த நாளோட முக்கிய நோக்கமே. ஓகே, அப்போ இந்த ஜனவரி மாசத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா, இல்ல இந்த ஒரு நாள் மட்டும்தானா? நல்ல கேள்வி. அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் முழுவதுமே தேசிய அடிமைத்தனம் மற்றும் மனித கடத்தல் தடுப்பு மாதமா அறிவிச்சிருக்காங்க. ஓ, ஒரு மாசம் முழுவதுமா? ஆமா. ஆனா குறிப்பா இந்த ஜனவரி 11ஆம் தேதி இந்த சட்டவிரோதமான கடத்தல் நடைமுறைகளை நிறுத்துறதுக்கு அதிக கவனம் செலுத்துறாங்க. இது சம்பந்தமா ஏதாவது முக்கியமான சட்டங்கள் இல்லனா சர்வதேச முயற்சிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. 2000வது வருஷம் அமெரிக்காவுல டிராஃபிக்கிங் விக்டிம்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. TVPA. ஆமா, இதுதான் நவீன அடிமைத்தனத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் கூட்டாட்சி சட்டம். ஒரு மைல்கல்னே சொல்லலாம். வேற ஏதாவது அமைப்புகள் இருக்கு. ஃப்ரீ த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு. இது ஆன்டி ஸ்லேவரி இன்டர்நேஷனலால நிறுவப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அமைப்பு. சரி, இந்த ஜனவரி 11 எப்படி அதிகாரப்பூர்வ தினமா ஆச்சு? 2007ல அமெரிக்க செனட் ஒரு தீர்மானம் மூலமா ஜனவரி 11 அதிகாரப்பூர்வமா தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் 2010ல அப்போதைய ஜனாதிபதி ஒபாமா ஜனவரி மாசம் முழுவதையும் இந்த விழிப்புணர்வுக்காக அர்ப்பணிப்பதா அறிவிச்சார். ரொம்ப விரிவான விளக்கம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 2. லால் பஹாதூர் சாஸ்திரி is remembered for which national initiative aimed at boosting milk production? பால் உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்ட எந்த தேசிய முயற்சிக்காக லால் பகதூர் சாஸ்திரி நினைவு கூறப்படுகிறார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. பதில் என்ன? இதுக்கான விடை ஆப்ஷன் சி, ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன், அதாவது வெண்மை புரட்சி. லால் பகதூர் சாஸ்திரின்னு சொன்னாலே ஜெய் ஜவான் ஜெய் கிசான் தான் ஞாபகத்துக்கு வரும். அவருக்கும் வெண்மை புரட்சிக்கும் என்ன தொடர்பு? கரெக்ட். அவர் பிரதமரா இருந்தப்போ 2 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினார். ஒன்னு விவசாய வளர்ச்சிக்காக பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். ஆமா. இன்னொன்னு பால் உற்பத்தியை அதிகரிக்க வெண்மை புரட்சி. இந்த 2 தேசிய முயற்சிகளுக்கும் அவர் ஒரு முக்கிய காரணம். அவரோட நினைவு தினம் ஜனவரி 11ஆம் தேதியா? ஆமா, அவரு ஜனவரி 11, 1966ல தாஷ்கண்ட்ல காலமானார். அதனாலதான் இந்த தேதியில அவரை நினைவு கூர்றோம். அவர் சுதந்திர இந்தியாவின் 2வது பிரதமர் இல்லையா? ஆமா, அக்டோபர் 2, 1904ல பிறந்தார். வாரணாசி பக்கத்துல இருக்கிற முகல் சராய்ல. சுதந்திர போராட்டத்துல அவரோட பங்கு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதுவும் தேர்வுல கேட்கப்படலாம். கண்டிப்பா. அவர் 1920களிலேயே சுதந்திர இயக்கத்துல சேர்ந்தார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம்னு எல்லாத்துலயும் தீவிரமா பங்கேற்றார். அதனால பலமுறை சிறைக்கும் போயிருக்கார். ஆமா, 1930ல உப்பு சத்தியாகிரகத்துக்காக 2 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்தார். அப்புறம் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதும் சிறைக்கு போனார். மொத்தம் எவ்வளவு காலம் சிறையில இருந்திருப்பார்? கிட்டத்தட்ட 9 வருஷம்.
9 வருஷமா? அந்த நேரத்தை அவர் எப்படி பயன்படுத்தினார்? அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த நேரத்துல அவர் சுல்லா இருக்கல. மேற்கத்திய தத்துவவாதிகள், புரட்சியாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள்னு பலரோட புத்தகங்களை ஆழமா படிச்சார். அந்த அறிவு தான் பிற்காலத்துல அவரோட கொள்கைகளுக்கு அடித்தளமா அமைஞ்சது. அருமையான தகவல். இப்போ அடுத்த கேள்வி. கேள்வி எண் 3. Which union minister launched the port infrastructure projects during the Viksit Bharat Viksit Ports program in Chennai? சென்னையில் நடைபெற்ற விக்சிட் பாரத் விக்சிட் போர்ட்ஸ் நிகழ்ச்சியின் போது துறைமுக உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்த மத்திய அமைச்சர் யார்? இது சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆமா, இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, சர்பானந்தா சோனோவால். சர்பானந்தா சோனோவால். இவர் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர். சரி, இந்த விக்சிட் பாரத் விக்சிட் போர்ட்ஸ் திட்டத்தோட நோக்கம் என்ன? அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம், வளர்ச்சியடைந்த துறைமுகங்கள். நம்ம துறைமுகங்களோட உள்கட்டமைப்பை உலக தரத்துக்கு உயர்த்தணும். உலக தரம்னா என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க? முக்கியமா காலநிலை மாற்றத்தை சமாளிக்கிற மாதிரி, அப்புறம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட உலக அளவுல போட்டி போடக்கூடிய துறைமுகங்களை உருவாக்கணும். இதனால துறைமுக பாதுகாப்பு, செயல்பாட்டு திறன் எல்லாம் அதிகமாகுமா? நிச்சயமா. துறைமுக பாதுகாப்பு, ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அப்புறம் தொழில் செய்வதை எளிதாக்குறது, அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இது எல்லாமே மேம்படும். இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? மொத்தமா 235 கோடி ரூபாய். இதுல சென்னை துறைமுக ஆணையத்துக்கு 129.36 கோடியும், காமராஜர் துறைமுக நிறுவனத்துக்கு 105.64 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு. சென்னை துறைமுகத்துல என்னென்ன திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினாங்க? அங்க கடலோர பகுதியை வலுப்படுத்துறது, ஒரு புதிய தீயணைப்பு பம்ப் ஹவுஸ் கட்டுறது, அப்புறம் சென்னை துறைமுக மருத்துவமனையை நவீனப்படுத்துறதுன்னு சில திட்டங்கள். அப்போ காமராஜர் துறைமுகத்துல? அங்க வடக்கு துறைமுக அணுகுச்சாலையை இணைக்கிற ஒரு புதிய எல்லைச்சுவர் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இந்த நிகழ்ச்சியில வேற ஏதாவது புதுசா அறிமுகப்படுத்தினாங்களா? ஆமா, ஒரே தேசம் ஒரே துறைமுக செயல்முறை அப்படிங்கிற ஒரு கொள்கையோட பாகமா அமைச்சர் போர்ட் கிளியரன்ஸ் போர்ட்டலை அறிமுகப்படுத்தினார். ஓ, இது ஒரு ஆன்லைன் போர்ட்டலா? ஆமா, இது மூலமா துறைமுக அனுமதி சான்றிதழை ஆன்லைன்லயே சமர்ப்பிக்கலாம், பெறலாம். இது வர்த்தகத்தை ரொம்பவே எளிமையாக்கும். சூப்பர். அடுத்தது கேள்வி எண் 4. Which two institutions jointly launched the Raisina Science Diplomacy Initiative RSDI 2026? ரைசினா அறிவியல் ராஜதந்திர முயற்சி RSDI 2026-ஐ எந்த 2 நிறுவனங்கள் இணைந்து தொடங்கின? இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. பதில் என்ன? பதில் ஆப்ஷன் சி, ஆஃபீஸ் ஆஃப் த PSA அண்ட் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ORF. முதல்ல இந்த அறிவியல் ராஜதந்திரம், அதாவது சயின்ஸ் டிப்ளோமசினா என்ன? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற உலகத்துல அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாம வெளியுறவு கொள்கையே கிடையாது. உதாரணத்துக்கு 5G தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், காலநிலை மாற்றம், இது எல்லாத்துலயுமே அறிவியல் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல உலக நாடுகளோட எப்படி ஒத்துழைக்கிறது, நம்ம நாட்டோட நலன்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேசுறது தான் அறிவியல் ராஜதந்திரம். புரியுது. அப்போ இந்த RSDI முயற்சி அததான் செய்ய போகுதா? ஆமா, அறிவியல், தொழில்நுட்பம், வெளியுறவு கொள்கை, இந்த 3க்கும் இடையான தொடர்பை வலுப்படுத்துறது தான் இந்த முயற்சியோட நோக்கம். இந்த முயற்சி எப்போ நடக்கும்? இது மார்ச் 5 முதல் 7, 2026 வரை புதுதில்லியில் நடக்க போற ரைசினா உரையாடல் 2026 மாநாட்டோட இணைஞ்சு நடக்கும். இதுல எந்தெந்த துறைகளுக்கு அதிக கவனம் கொடுக்கப்படும்? வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களோட நிர்வாகம், ஆராய்ச்சி பாதுகாப்பு, அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு, அப்புறம் அறிவியல் ஒத்துழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது உலக அளவுல டெக்னாலஜிக்கு விதிகள் உருவாக்கும் போது அதுல இந்தியாவோட பங்கு இருக்கணும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அடுத்த கேள்வி விமான போக்குவரத்து சம்பந்தப்பட்டது. கேள்வி எண் 5. With the inclusion of Akasa Air, how many Indian airlines are now members of IATA? அகாசா ஏர் சேர்க்கப்பட்டதன் மூலம் தற்போது எத்தனை இந்திய விமான நிறுவனங்கள் IATA-வில் உறுப்பினர்களாக உள்ளன? இது ஒரு நேரடியான கேள்வி. ஆமா, பதில் ஆப்ஷன் சி, 5. 5. முதல்ல இந்த IATA-னா என்ன? அதுல ஒரு ஏர்லைன் உறுப்பினரா சேர்றதால என்ன நன்மை? IATA-ங்கிறது இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இது ஒரு உலகளாவிய அமைப்பு. உலக விமான போக்குவரத்துல 80% இவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஓ, இதுல ஒரு நிறுவனம் உறுப்பினர் ஆகிறது ஒரு பெரிய அங்கீகாரம். இதனால அவங்க சர்வதேச பாதுகாப்பு, செயல்பாட்டு தரங்களை பின்பற்றுறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட இன்டர்நேஷனல் கிரெடிபிலிட்டி அதிகமாகும். அப்போ இந்தியால இருந்து இப்ப எந்தெந்த 5 நிறுவனங்கள் இதுல உறுப்பினரா இருக்காங்க? ஏர் இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், இப்போ புதுசா அகசா ஏர்.
அகசா ஏர் பத்தி சில தகவல்கள் சொல்லுங்க. அது ஒரு புதிய நிறுவனம் இல்லையா? ஆமா, 2020ல வினய் துபே என்பவரால் நிறுவப்பட்டது. மறைந்த முதலீட்டாளர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இதுல முதலீடு செய்திருந்தார். அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு? ரொம்ப வேகமா வளர்றாங்க. இதுவரைக்கும் 23 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. 26 உள்நாட்டு மற்றும் 6 சர்வதேச இடங்களுக்கு இப்போ விமானங்களை இயக்குறாங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் என்ன? இந்த 10 ஆண்டோட இறுதிக்குள்ள 226 போயிங் 737 MX விமானங்களை வாங்க இலக்கு வச்சிருக்காங்க. அருமை. அடுத்தது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கேள்வி எண் 6. Which of the following Kannada films directed by Rishabh Shetty is eligible for the Best Picture category at Oscars 2026? ரிஷப் ஷெட்டி இயக்கிய பின்வரும் எந்த கன்னட திரைப்படம் ஆஸ்கார் 2026இல் சிறந்த திரைப்பட பிரிவுக்கு தகுதி பெற்றுள்ளது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிலா தான் இருக்கும். ஆமா, ஆப்ஷன் சி காந்தாரா A Legend Chapter 1. காந்தாரா. சரி, இங்க தகுதி பெற்றுள்ளது, அதாவது எலிஜிபிள்னு சொல்லிருக்கீங்க. அப்படின்னா நாமினேட் ஆயிடுச்சா? இல்ல, அதுதான் முக்கியமான வேறுபாடு. தகுதி பெறுதல்ங்கிறது முதல் படி. ஓகே. அதாவது ஆஸ்கார் விருதுக்கு போட்டியிடுறதுக்கான அடிப்படை விதிகளை இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறங்க தான் ஓட்டெடுப்பு நடந்து நாமினேஷன்ஸ் அறிவிப்பாங்க. சரி, சிறந்த படப்பிரிவுக்கு தகுதி பெற என்னென்ன விதிகள் இருக்கு? 2025ல அமெரிக்காவுல குறைந்தபட்சம் 10 தியேட்டர்ல 45 நாட்கள் ஓடி இருக்கணும். அதோட டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் சம்பந்தமான சில தரங்களையும் பூர்த்தி செய்யணும். காந்தாரா இல்லாம வேற எந்த இந்திய படங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு? மொத்தம் 5 இந்திய படங்கள் தகுதி பெற்றிருக்கு. அப்படியா? ஆமா, காந்தாரா தவிர அனுபம் கர் இயக்கிய தன்வி த கிரேட், மகாவதார் நரசிம்மாங்கிற ஒரு அனிமேஷன் படம், அப்புறம் நம்ம தமிழ் படமான டூரிஸ்ட் ஃபேமிலி, அதோட சிஸ்டர் மிட்நைட்னு ஒரு படம். இது இந்திய சினிமாவுக்கு, குறிப்பா பிராந்திய மொழி படங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? நிச்சயமா. RRR, KGF, இப்போ காந்தாரான்னு நம்ம தென்னிந்திய சினிமா உலகளவுல கவனம் ஈர்க்குது. நம்ம மண்ணோட கதைகளுக்கு உலகளாவிய ரசிகர்கள் இருக்காங்கன்னு இது காட்டுது. அருமை. கடைசி கேள்விக்கு போலாம். Question number 7. Which government enterprise has emerged as India's largest pure play green NBFC? தமிழ்ல இந்தியாவின் மிகப்பெரிய பியூர் பிளே கிரீன் NBFC ஆக உருவெடுத்துள்ள அரசு நிறுவனம் எது? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, IREDA. இரடாவ பத்தி நாம இப்போ அடிக்கடி செய்திகள்ல பாக்குறோம். ஆனா இந்த பியூர் பிளே கிரீன் NBFC அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு. அத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. முதல்ல இரடாவோட முழு பேர் இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமை லிமிடெட். சரி. இந்த நிறுவனம் மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தோட செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சிறந்தது, அதாவது எக்ஸலண்ட் அப்படிங்கிற மதிப்பீட்டை வாங்கியிருக்கு. அதுவும் 100க்கு 96.42 மதிப்பெண்கள். ஓ சூப்பர். இப்போ அந்த பியூர் பிளேனா என்ன? ரொம்ப சிம்பிள். அவங்க ஒரே ஒரு துறையில மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்கன்னு அர்த்தம். மத்த பேங்க்ஸ் மாதிரி ஹவுசிங் லோன், கார் லோனும் எல்லாத்துக்கும் கடன் கொடுக்காம அவங்க கவனம் முழுக்க பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு, அதாவது சோலார் பவர், விண்ட் மில் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் நிதி கொடுக்கும். இதனால தான் இதை பியூர் பிளே கிரீன் NBFCன்னு சொல்றோம். ஓ, NBFCனா வங்கி அல்லாத நிதி நிறுவனம், சரிதானே? கரெக்ட். இந்த மாதிரி ஒரே துறையில கவனம் செலுத்துறதால அவங்களுக்கு என்ன நன்மை? இந்தியாவுக்கு இதனால என்ன பயன்? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரே துறையில கவனம் செலுத்துறதால அவங்க அந்த துறையில எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு நிதி உதவி வேணும்னா ஒரு பொதுவான வங்கியை விட ஐரடாவால அந்த ப்ராஜெக்டை சரியா மதிப்பீடு செஞ்சு சீக்கிரம் கடன் கொடுக்க முடியும். ஆமா, அது சரிதான். இந்தியா 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கு இல்லையா? ஆமா, வச்சிருக்கு. அந்த கனவை நனவாக்க ஐரடா மாதிரி ஒரு பிரத்யேக நிதி நிறுவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் இது இந்தியாவின் மிகப்பெரிய பியூர் பிளே கிரீன் NBFCயா உருவெடுத்திருக்கிறது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு உதவும்னு நம்புகிறோம். இது பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பட்டனை தட்டுங்கள். ஆமா, உங்களோட தேர்வு தயாரிப்புக்கான மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை ஷேர் செய்வது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் உதவக்கூடும். இன்னும் முக்கியமான வீடியோக்கள் வேண்டுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் செய்துள்ளோம். இதற்கான PDF-ஐ எங்களுடைய அருண் அகாடமி டெலிகிராம் சேனலிலிருந்து நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். பார்த்ததற்கு நன்றி. உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.